அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியத்துக்குரியவர்களே, இஸ்லாத்தில் பொதுவாக ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டால் பெரும்பான்மையானவர்கள் காலத்தை திட்டுவார்கள். அதாவது காலத்தை திட்டுவது இஸ்லாத்தில் முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால், காலம் என்பது அது அல்லாஹ்வுடைய படைப்பு, அது அவனுடைய அதிகாரத்தில் உள்ளது. காலத்தை திட்டுவது இரவையும் பகலையும் படைத்த அல்லாஹ்வையே திட்டுவதற்கு சமமாக இருக்கிறது. இது ஒரு பெரிய பாவம். மேலும் இது ஒரு தௌஹீத் கொள்கைக்கு எதிரானது, அல்லாஹ்வுடைய தனித்தன்மைக்கு எதிரானதாக கூட இருக்கிறது. அல்லாஹ்வே அனைத்தையும் தீர்மானிக்கிறான், காலம் தீர்மானிப்பதில்லை. எது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் காரணத்தினாலே தான் அது நடக்குது. காலம் ஒருவனை நல்லா வாழ வைப்பதும் கெட்ட வாழ வைப்பதும் கிடையாது. நல்லா வாழ்கிறதுனா அல்லாஹ் நாடுனா தான் அவன் நல்லா வர முடியும். இது எல்லாமே அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்குது. அதனால் நம்ம காலத்தை ஏசுவதனால் எந்த ஒரு புரோஜனமும் இல்லை. அல்லாஹ்விடத்தில் நாம் தொழுது அவனிடம் பாவ மன்னிப்பு கேட்டு அதன் மூலமாக தான் நாம் மீள முடியுமே தவிர, காலத்தை திட்டுவதின் காரணத்தினால் எந்த ஒரு பயனும் அடைய முடியாது. இது ஓரிரை கொள்கைக்கு எதிரானதாக இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது சம்பந்தமான ஹதீஸை நாம் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரம் காலம் பார்ப்பவர்களை குறித்து சொன்னார்கள். இந்த நாள் சரியில்லை, அந்த நாள் சரியில்லை, இந்த நேரம் சரியில்லை, அந்த நேரம் சரியில்லை, இந்த மாதம் சரியில்லை, அந்த மாதம் சரியில்லை என்று. கால நேரத்தை எவன் குறை கூறுகிறானோ அவன் அல்லாஹுவை நோவினை செய்கிறான். ஆதமுடைய மகன் காலத்தை குறை கூறுவதன் மூலம் என்னை நோவினை செய்கிறான். அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காலம் என்பது என்னுடையது, நானே காலத்தை இயக்குகிறேன். அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காலத்தையும் நேரத்தையும் நாளையும் வாரத்தையும் மாதத்தையும் வருடத்தையும் தீர்மானிப்பவன் அல்லாஹ். அவன் சொல்லுகிறபடி அவன் இயக்குகிறபடிதான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு உயிர் ஜீவராசியும் இயங்கியாக வேண்டும். அவனை மீறி இந்த உலகத்தில் எந்த உயிர் ஜீவராசியும் இயங்கவே முடியாது. அவனுடைய ஆற்றலின் மீது நம்பிக்கை வைக்கிற முஸ்லிம்கள், அவன் மீது தவக்குல் வைக்க வேண்டிய முஸ்லிம்கள், சகனம் பார்த்து ஜோசியம் பார்த்து அவநம்பிக்கையோடு எங்கு திரும்பினாலும் மூட நம்பிக்கை. காலத்தை தீர்மானிப்பது அல்லாஹ் என்பதை மறந்து விட்டார்கள். விதியின் மீது முழுக்க அவநம்பிக்கை வைத்து விட்டார்கள். விதியை அந்த மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். தவக்குல் என்பது அல்லாஹ்வின் மீது வைப்பதற்கு பதிலாக அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட அடியார்களின் மீது வைக்க ஆரம்பித்தார்கள்.